இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் கூடி வந்திருக்கிற அவங்க ஒவ்வொருத்தரையும் இயேசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் 107 அதில் ஒரு 1-2 வார்த்தைகள் எப்படி அவர்கள் ஆண்டவரை தேடுறாங்க, எந்த இடத்துலலாம் ஆண்டவரை தேடுறாங்க, ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு விடுதலை கொடுக்குறாருங்கிறத அந்த ஒரே சங்கீதத்துக்குள்ள ஒரு 2-3 வசனத்தை அவங்க நான் வாசித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சங்கீதம் 107 4வது வசனம் 4 அவர்கள் தாவரைக்கும் ஊரை காணாம வனாந்தரத்திலே அவதாரவழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்த்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். பாருங்க, அவர்கள் வனாந்தரமான வழியிலையும் பசியாகவும் தாகமாகவும் என்ன செய்தாங்க, ஆத்மா தோய்ந்து போறது போல ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்படுற நேரங்களை அவர்கள் என்ன செய்தாங்க, தங்க ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். இன்னைக்கு இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள, இதை கேட்கிற நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது இன்றுதான் இந்த வார்த்தையை நீங்க கேட்கிறவர்களாக இருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்யக்கூடாது, பக்கத்துல இருக்கிறவர்கள் நம்மள ஆபத்துல இருந்து காப்பாற்றுவார்களே அவர்களை நீங்க எதிர்பார்க்காம, அல்லது நீங்க வேற எதையாவது நீங்க இது நமக்கு ஆபத்துல காப்பாற்றுவோம் நீங்க நினைக்க கூடாது. இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்றாங்க, இந்த ஆபத்து எனக்கு எதாவது வந்துச்சு, இந்த கஷ்டம் எனக்கு எதாவது வந்துச்சு, இது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் சொல்லி சிலர் குழப்பி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இவர்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஏற்கனவே அவர்கள் அவ்வளவுதான் கஷ்டப்படுறாங்க. யாரு? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை அவருடைய ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கிறாரு. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக தவறுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி, 8வது வசனம் வாசிக்கிறேன். தவறுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. 12 வாசிக்கிறேன். அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தா தாழ்த்தினார். சகாயம் இல்லாம விழுந்து போனார்கள். தங்க ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். பாருங்க, அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தா தாழ்த்தினார். சகாயம் இல்லாம விழுந்து போனார்கள். தங்க ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாருங்க, அந்த நேரத்திலையும் இருதயத்தை சில வேலை என்ன செய்யலாம், உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கிறதுல உங்களுக்கு சில வேலை நெருக்கடியாக இருக்கலாம். நீங்க அது கொடுத்தவர்களாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு, உங்களை அந்த இக்கட்டுகளிலிருந்து, அந்த கஷ்டம், அந்த வருத்தத்திலிருந்து ஏசப்பா உங்களை விடுதலாக்கி உங்களை அங்கே ரட்சிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே போல இன்னொரு வருஷம் சங்கீதம் 50:15 சொல்லப்பட்டிருக்குது. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபத்து நேரங்கள், ஆபத்து கஷ்டங்கள் வரும்பொழுது, நமக்கு என்ன நெருக்கடி வரும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அங்கேயும் ஓடி அடையிறதை காட்டிடும். குறிகாரன், கணிகாரன், சாதாரக்காரன் எனக்கு என்ன சொல்லுவான், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வந்துச்சுங்கிறத சொல்லுவாங்களா, நம்ம தெரிஞ்சுக்கிறலாமான்னு சொல்லி நம்ம ஓடுறதை காட்டிலும் நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரை அந்த ஆபத்து நேரத்துல நீங்க கூப்பிடும் பொழுது ஏசப்பா உங்களை விடுவிப்பார். அடுத்த ஒரு வருஷத்தை நம்ம அதே அந்த சங்கீதம் 107 18-19 வாசிக்கிறேன். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பர்யாந்தம் சமீபிக்கிறார்கள். தங்க ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இங்கே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 18-19 பார்க்கிறோம். அவர்கள் ஆத்மா சகல போஷணத்தையும் ஆலோசிக்கிறது. அப்படின்னு சொன்னா சகல போஷணம், நல்ல போஷணம், அது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, ஒண்ணுமே வாங்கி நல்லா அப்படியா இப்படியா இப்படியா சொல்லி அவர்கள்
சாப்பிட முடியலை, சாப்பாடு ஏற்றுக்கொள்ளலை, ருசி பார்க்குது, அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே குழப்பம் வியாதி. அந்த நேரத்தில் பாருங்க தங்க ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறாரே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார்கள். பாருங்க, இந்த இக்கட்டான நேரத்திலையும், அந்த வியாதியான நேரத்திலையும், அந்த பிரபலமான நேரத்திலையும், அந்த கஷ்டமான நேரத்திலையும் அவர்களை எங்கேயும் போகல, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர்கள் அந்த வியாதியை என்ன செய்யறாங்க? சாப்பிட முடியல, சாப்பாடு ஏற்றுக்கல, அந்த அளவுக்கு பழகலாம். எல்லா சாப்பாடு ருசி பார்த்து அது நல்லா இது நல்லா அதான் இதாக என்ன செய்யுது குறை சொல்லிக்கிறீங்க. வாய் சரியில்லை, சாப்பாடு உடம்புக்கு ஏற்றுக்கல, அந்த அவங்களுக்கு பழகலாம் வியாதி. அந்த இடத்துல அவங்க அந்த ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறது அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரே ஏசப்பா தன்னுடைய வசனத்தை அனுப்பி அங்க என்ன பண்றாரு? அவர்களை குணமாக்குறாரு. வசனத்தினால அவர்கள் வசனம் என்ன? வசனம் வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு. உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வாதத்துக்காக வியாதியில விலகவே சொல்லிட்டாரு. இதெல்லாம் வசனம், அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இதெல்லாம் நம்ம அறிக்கை செய்து நம்ம கூப்பிடப்படுது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? இதெல்லாம் நினைவு கூறி நம்மள என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். இப்ப நம்ம அண்ணாலமா பத்தி நம்ம சுருக்கமா ஒன்று ரெண்டு வார்த்தை அவங்க ஆண்டவரை பற்றி அறியாத காலத்துல நாங்க அவங்க கிராமத்துக்கு முடிவு போகும்போது எங்க கெட்ட வார்த்தையில பேசுறவங்க முன்னாள் முனியமா இன்னால்தான் அண்ணாலமா பேசுனாங்க. அவங்க போய் பார்த்து கண் பார்க்கறவங்க அப்படின்னா இருந்தவங்க அவங்க ஒரு நாள் அவங்க மலைக்கு பழனிக்கு சவாரி மலைக்கெல்லாம் போய் வருவாங்க மாறப்பட்டு. அப்படிப்பட்டவங்க ரொம்ப ஆண்டவர்களை ரொம்ப பத்தியா இருந்தவங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் மரணத்துக்கு ஏதுவா கிடந்தேன், நான் சாவ கிடந்தேன், அந்த இடத்துல நீ என்னை காப்பாத்த யாரும் இல்ல, நான் கூப்பிடுற சாமிலாம் ஜன்னலுக்கு வெளியில இருக்கு, ஜன்னலுக்குள்ள கசுப்பில கையை விட்டு வரலாம் நீல நிலமா இருக்குது, நீல நிலமா இருக்குது. அப்படியே வரலாம் நம்ம நீளமா இருக்குதான், விட்டுக்க கையை விட்டு அப்படியே குத்தி பிடிச்சி இழுக்கிற போய் இருக்குதான். பயங்கரமான அதை தரிசனங்களை சொப்பனத்தை பார்த்து பழப்பு இருக்குது. தண்ணி கிடைச்சா யாருக்கும் தண்ணி போட்டாங்க முடியலையா? அந்த நேரத்தில் இருக்கு ஏசப்பா நீங்க தான் உண்மையான கடவுள் சொல்றாங்க. எல்லாரும் எங்க அம்மா கூட கூப்பிடுறாங்க. எங்க கிராமத்துக்கு அவர் பாசம் பாரு, அவரோட பேசினேன், அவர் உண்மையான கடவுள் சொல்லுவாரு. அதனால நீங்க உண்மையான கடவுள் அந்த நேரத்தில் என்னை காப்பாத்துங்க, இன்னைக்கு தண்ணி தாங்க, நம்ம விசுவாசிக்கிறோம் சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் ஏசப்பா ஒரு வாட்டுக்கேன வழியில தண்ணியை ஊற்றி இருக்காரு. பெரும்பாசனப்பட்டவராங்க, அது நல்ல தன்மைப்பட்டு இருக்குது. அது போல அது உயிர் எழுப்பியிருக்குது. அருமையானவர்கள, ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட தெரிஞ்சுக்கிறீங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. இங்க அங்கே போறோம் அப்படின்னா நீங்க அவசரப்படாதீங்க, இங்க பதறாதீங்க. ஏசப்பா நோக்கி கூப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவாரு, உங்களை தப்பிப்பாரு, உங்களை காப்பாற்றுவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென்.